62 சங்கீதம் 12 சொல்லுகிறது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நம்ம எழுந்திருப்பதே ஒரு பெரிய புதிய கிருபை தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளோட கிருபை புதிதா இருக்குதா. ஸோ நம்ம வெளியே போகுவதற்கு முன்பாகவே நம்ம ஜெபிக்கணுமா, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை இந்த நாட்களில முழுவதும் தாங்கட்டும்பா அப்படின்னு சொன்னா அவர் கிருபை நம்மளோடு கூட இருக்கும், நம்ம குடும்பத்தினர்களோடு கூட இருக்குங்க. ஸோ கிருபை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று. ஸோ உங்க கிருபை போதுங்க. ஸோ மற்ற காரியங்களை நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா, பலத்தோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும்னா அவருடைய கிருபை தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது மாத்திரம் இல்லைங்க, மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம ஒருபோதும் எரிச்சல் அடையக்கூடாதுங்க. அவங்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு ஏன் இல்லை, அவங்களுக்கு அது கொடுத்துருக்கீங்களா, எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லாம, ஆண்டவருடைய உடைய கிருபையின்படி என்னை ஆசீர்வதிங்க, உங்க கிருபையின்படி என்னை உயர்த்துங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உயர்த்த ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று. அதே போல 63 சங்கீதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபை புதுசா இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஸோ கர்த்தர்கிட்ட இருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.